அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ள விஜய் போனாருன்னா அது வின் வின் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். 100% வின். வின் வின் மட்டும்தான். அது எல்லாருக்கும் வின் மட்டும்தான், வேற எதுவுமே ரெண்டாவது வார்த்தையே கிடையாது. 200 சீட் அடிச்சிடும். விஜய்க்கு லாபகரமான ஒரு அதோட புத்திசாலித்தனமான முடிவு இருக்க முடியாது. ஒரு கட்சி ஆரம்பிச்சோட ஒரு கட்சி ஒரு 25 எம்எல்ஏ கிடைக்கிறேன்னு கசக்கு தான். அதை வச்சு சிவிலைஸ் பண்ணிக்கலாம்ல. நீங்க 2026 வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 31 சிச்சுவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. பூரா இளந்தாரிகளுடைய அரசியல் இருக்கும்ல, இளைஞர்களுடைய அரசியல் இருக்கும்ல, இவங்களுடைய லீடர்ஷிப்ல வந்து நிக்கும்ல. ஆனா ஏடிஎம்கேக்கு சபார்டினேட்டா போயிட்டாரு, அவ்வளவுதான் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சிலர் அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க, கூட்டணின்னு விஜய் போயிட்டாருன்னா அவ்வளவுதான், கூட்டணியிலேயே இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அவர் நான் தான் மாற்றுன்ற ஒரு இடத்துக்கு வர முடியாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்க ஜெயிச்சு அடுத்தடுத்து விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சராகவே இருப்பார். கூட்டணி வச்சவர் தான். 16 அவர் தலைமையில தானே ஒரு கூட்டணி அமைஞ்சது. நான் சொல்றது இன்னைக்கு அவருக்கு உடம்பு முடியாம போச்சு. ஒரு ஏற்றம் ஒரு ஏற்கம் நீங்க பேசாதீங்க. கருணாநிதி அவர்களே 800 ஓட்டுல ஜெயிச்சிருக்காருங்க. அது நீங்க எப்படி ஜெயிப்புல சேர்ப்பீங்க? புரியுங்களா? ஒரு இடத்துல வந்து சுயேட்சை வேட்பாளரோட வாழைப்பழ சின்னத்தோட கடுமையான போட்டி போட்டாருங்க. அதுவும் 1000 ஓட்டு தான். ரெட்டலை சின்னம் கூட வாழைப்பழ சின்னத்துக்கும் உதயசூரனுக்கும் கலைஞருக்கும் போட்டிங்க. 800 1000 ஓட்டுல ஜெயிச்சாருங்க. அதெல்லாம் இப்படி சொல்லுங்க. ஸோ ஜெயலலிதா தோக்கவே செஞ்சிருக்காங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஒரு எலெக்ஷன் வச்சு நீங்க 2016 அப்படி போயிடுச்சு. 2014 விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு வந்திருந்தாருன்னா சீமானுக்கு இங்கே வேலையே இல்லை, விஜய்க்கு கட்சியே கிடையாது, அவர் வேற வேலை பண்ணியிருப்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை விட ஸ்டாலின் அவர்களோட விஜயகாந்த் எவ்வளவு தேவலாம் அப்படிங்கிற நினப்பு மக்கள் மத்தியில் வந்துடும். அவருடைய கேரக்டர், அவருடைய துணிச்சல், அவர் பேசுகிற விதம் ஜென்யூனா இருக்கிறது, அது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சு போன கதை. அதை மாதிரி வந்து ஒரு பின்னாடி ஒருத்தர் இருந்தாருன்னா முடிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. பிஜேபி பல மாநிலங்களில் வந்து நம்பர் 2 வந்திருக்கு, அப்புறம் நம்பர் 1 வந்திருக்குல்ல. அதனால அலைன்ஸ்ல இருந்தாலும் பாலா போயிருவாங்கிறதே கிடையாது. நிதானம் அவ்வளவு, நீங்க எப்படி நடத்துறீங்கிறத பொறுத்து. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.